ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போமா? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறது கனியை புசிப்பார்கள் சொல்லி. அப்படின்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்படின்னா பாருங்க, நாவுல மரணத்தையும் கர்த்தர் வைக்கிறார், ஜீவனை வைக்கிறார். ஆனா நம்மளுடைய நாவு எப்படிப்பட்ட நாவாய் இருக்கிறது? நாவு நெருப்பு தான், அது அணிதிருந்த உலகம் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா நாம் பேசக்கூடிய வார்த்தை ஜீவனா இருக்கிறதா? அதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நாவுக்காக ஒரு சாப்டரே என்ன செய்து ஒதுக்கப்பட்டுள்ளது வேதாந்தத்துல. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் பார்க்கும்போது நாவை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுன்னு சொல்லி வேதவார் சொல்கிறது. இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு கண்ணுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதே போல ஹார்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனா நாவுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்ததாக எங்கேயும் சொல்ல முடியாது. அதான் பாருங்க, நாவை கண்ட்ரோல் பண்றது கர்த்தர் மாத்திரம்தான். ஆனா நாவை வைத்து நாம் ஞானமாய் பேச வேண்டும். அதான் சாபம் நிறைந்த வார்த்தையும் நாவல தான் இருக்கு, ஆசீர்வாதமான வார்த்தை நாவல தான் இருக்கிறது. அதனால்தான் நாவின் அதிகாரம் என்று சொல்லி நாம் வேதத்துல நினைச்சலாம் வாசிக்கலாம். அதான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த நாம் நாவை வைத்து நாம் எப்படிப்பட்ட வார்த்தை நாம் பேசுகிறோம். எனவே அன்பு பிரியமான பிள்ளைகளே, இன்னைக்கு நாவை வைத்து நாம் ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் பேசுவோமாக. எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.